வணக்கம். பிரம்மகுமாரிகள் வழங்கும் வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் பயணம் செய்கிற படகுல சிறு துவாரம் விழுந்துட்டா கூட அந்த படகு சற்று நேரத்தில் மூழ்கிவிடும். அதுபோலத்தான் வாழ்க்கை எனும் படகுலையும் குழப்பம் என்ற சிறு தாரம் விழுந்துடுச்சுன்னா அந்த வாழ்க்கை படகும் மூழ்கிவிடுங்க. இந்த குழப்பம் என்னும் துவாரத்தை போக்கணும்னா தீய எண்ணங்களை அகற்றிட்டு நல்ல எண்ணங்களை சிந்தித்து பழகணும். அப்படி செய்ய பழகிட்டோம்னா வாழ்வே வசந்தந்தாங்க. இப்போ நாம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில பிரம்மகுமாரி சகோதரியின் அருள்மொழியை கேட்கலாமா? ஓம் சாந்தி. உலகத்தில் எல்லோருமே நல்லா வாழணும் அப்படின்னு விரும்புகிறாங்க இல்லையா? நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஆதாரம் என்ன? நல்ல உறவுகள். உறவுகள் நல்லா இருந்தால் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்போ நல்ல உறவுகளுக்கு ஆதாரம் அன்பு தான். நம்ம எவ்வளோ அன்பினுடைய அடிப்படையில் அந்த உறவுகளை அமைக்கிறோமோ அவ்வளோ அந்த உறவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அது நமக்கு மகிழ்ச்சி தரும். அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பேரண்ட்ஸ் சைல்டு, பெற்றோர்கள் குழந்தை, இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப புனிதமான ஒரு உறவு, ஒரு நேச்சுரலான ஒரு அன்பு அப்படின்றது அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன ஆனந்தம், எவ்வளோ சந்தோஷம். அந்த குழந்தை எல்லாருக்கும் மகிழ்ச்சி தருது இல்லையா? அது ஒரு நேச்சுரலான அன்பு அங்கே நம்ம பார்க்கலாம். அதுவே அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகுது? இப்போ கொஞ்சம் அந்த குழந்தைக்கு அந்த கருத்து தெரிய ஆரம்பிக்கும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு இதெல்லாம் போகும்போது இம்பார்ட்டன்ஸ் குறையுது. அதாவது அம்மாவை சுற்றி சுற்றி வந்த அந்த குழந்தை இப்போ கொஞ்சம் வெளியில் கவனம் போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன ஆகும்னா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அதாவது என்னையே சுற்றி சுற்றி வந்த குழந்தை, நான் தான் உலகம் நினச்சிட்டு இருந்த குழந்தை, இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குறைஞ்சது. ஆகையால் அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, இனிமேல் இந்த குழந்தைக்கு நான் தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு நினைக்குது. அந்த நினச்ச உடனேயே அந்த தாய்க்குனுடைய உள் மனசில் என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வர வர ரொம்ப அவனுக்கு ஹர்ட் ஆகும், ரொம்ப வலியை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு நாள் மகிழ்ச்சி தந்த அந்த உறவுகள் நம்முடைய அட்டாச்மெண்ட் அல்லது பற்றினால துன்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி விட்டது இல்லையா? அதனால நம்ம உறவுகளில் அன்பு இருக்கணும். அன்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வராது. ஆனால் அந்த அன்பினுடைய அடிப்படையில் இல்லாமல் அது ஒரு பற்றுதலுடைய அடிப்படையில் இருந்தது, என்னுடைய குழந்தை என்னுடையது அப்படின்ற அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே துன்பங்கள் வரதான் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி நம்ம பற்று இல்லாமல் இருக்கிறது? நம்ம குழந்தை இல்லையா? அப்போ ஏன் குழந்தை மீது எனக்கு எப்படி பற்று இல்லாமல் நான் எப்படி காரியங்கள் செய்கிறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ், அந்த நர்ஸ் எத்தனை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு விதமான நோய், எத்தனை பேஷண்ட்ஸ் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைக்குன்னு ஏதாவது நேர்ந்தது அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வேற ஒரு நர்ஸு தான் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். காரணம் என்ன? மற்ற குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நர்ஸ் நல்ல திடகாத்திரமாக உறுதியாக இருந்து நல்ல ஆறுதல் சொல்லிட்டு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நர்ஸ் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கிட்டேயே போக மாட்டாங்க, வேற ஒருத்தர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது, மற்ற குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, சிகிச்சை பண்ணும்போது அப்போ அங்கே அட்டாச்மெண்ட் கிடையாது. அவங்களுடைய கடமை, அந்த கடமை உணர்வோடு அன்பாக அவங்க செய்வாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது வந்ததுன்னா அங்கே அன்பு இல்லை, அங்கே என்ன ஆயிடுது? பற்றுதல் வந்துடும். அந்த பற்று இருக்கும் போது ஒரு மாதிரி துன்பம் அனுபவிக்க ஆரம்பிச்சு, என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு ஃபீலிங், துக்கம் வந்துடும். அந்த துக்கத்தில் அவங்களால எதுவுமே சரியாக செய்ய முடியாது. அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் பக்கமே போக மாட்டாங்க. அதனால நீங்கள் கடமை உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்.
அன்பு கண்டிப்பாக இருக்கணும், அன்பாக எல்லாமே செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. அப்போ குழந்தைய கொஞ்சம் விலகி போனாலோ அல்லது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலோ நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஒருபோதும் வரவே வராது. இப்போ குழந்தை வளர வளர அந்த செகண்ட் ஃபேஸுக்கு வரும்போது அந்த குழந்தை என்ன நினைக்கும் அப்படின்னா, நானும் இப்போ வளர்ந்துட்டேன், நான் பெரியவன் ஆயிட்டேன், அப்போ நான் நினைக்கிற மாதிரியும் சில காரியங்கள் நடக்கணும், நான் சொல்கிறது இவங்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணும். அப்போ அந்த குழந்தைக்கும் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நாம தான் கஷ்டத்தை அனுபவிக்கணும். சில நேரங்களில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி கேட்கல, இல்லை போ, நான் இது உனக்கு தரமாட்டேன், நீ தப்பு பண்ண இல்லை, அப்போ நான் 2 நாள் உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, நீங்கள் நடிச்சிருக்கீங்க, கோபம் வர மாதிரி நடிச்சிருக்கீங்க, ப்ரிட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன நினைக்குது, நாம் தப்பு பண்ணிட்டோன்னா அம்மாவுக்கு நம்ம மேலே அன்பு இருக்காது, அவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்க, அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தப்பி தவறி கூட குழந்தைகள்கிட்ட கோவிச்சுக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நாம் எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா நம்மளை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற அஷ்யூரன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு இருக்கணும். இப்போ பாருங்களேன், நம்ம கடவுள்கிட்ட போகிறோம், நம்ம சாமி கும்பிடுறோம், ப்ரே எல்லாம் பண்ணுறோம், தப்பையும் பண்ணுறோம். அடுத்த நாள் நம்ம சாமி கும்பிடும் போது சாமி நம்மளை முறைக்குமா நம்மளை பார்த்து? இல்லை இல்லையா? அதாவது நாம் என்ன தவறுகள் செய்தாலோ அந்த தவறுகளை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கிறது இல்லையா? நீ இந்த மாதிரி தவறு பண்ண, நீ லாயக்கே இல்லை சாமி கும்பிடுறதுக்கு, கோயிலை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு நான் சொல்லும் இல்லை இல்லையா? அதனால இறைவன் எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கிறாரோ அதே போல் நாம கூட குடும்ப தலைவன், அதாவது மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு சொல்லியிருக்காங்க. தாய் தந்தை எல்லாமே கடவுளுக்கு சமமானவங்க. அப்போ அந்த கடவுளுடைய குணமும் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த தவறுகள், அந்த குறைகள், அந்த குழந்தைக்குள்ள என்ன வீக்னஸ் இருக்கோ அதோடு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு விதமான ஒரு அஷ்யூரன்ஸ், அதாவது நம்ம அப்பா அம்மா நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கிறாங்க, அப்போ அதுக்கு பயம்ன்றது இருக்காது. இல்லைன்னா சில குடும்பங்களில் என்ன நடக்கும் பெரும்பாலும் அப்படின்னா, ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு வந்தால் நான் இதை வாங்கி தரேன், ஓ நீ இது ரேங்க் வாங்கிட்டியா, இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டியா, நீ இது செய்துட்டியா, அது செய்துட்டியா, நான் இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதாவது செய்தால் அப்பா அம்மாவுடைய அன்பு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் நம்முடைய அன்புன்றது இருக்கக்கூடாது. என்ன செய்தாலோ செய்யலைனாலோ இயல்பான அன்பு நம்ம எப்போவுமே குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் அவங்க வளருவாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான பய உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே, இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எதுவுமே இருக்காது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறது நம்முடைய கடமை தான். அதனால தான் நான் சொன்னேன், அன்பு தான் நம்முடைய உறவுகளுக்கு அஸ்திவாரமாக இருக்கணும். அப்போ எங்கெல்லாம் அந்த அன்பு இருக்கோ அதிகமாக இருக்கணும். ஏற்கனவே அந்த குழந்தை தவறு செய்துட்டு வரும்போது எவ்வளோ நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னா அந்த குற்ற உணர்வையும் அந்த குழந்தை மறந்துடணும். அந்த அளவுக்கு நமக்கு அன்பு இருக்கணும். அன்பினாலே செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நம்ம செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு தாய் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, என் பொண்ணு ஒரு கெட்ட ஒரு சுபாவம் இருக்குது. என்ன அப்படி சுபாவம் இருக்குது அப்படின்னு, அவளுக்கு திருடுற சுபாவம் இருக்குது. எங்கள் குடும்பத்துலேயே யாருக்கும் இந்த குணம் இல்லை, இவளுக்கு மட்டும் அந்த திருடுற சுபாவம் இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்க. அதாவது திட்டி பார்த்தாச்சு, அடித்து பார்த்தாச்சு, தண்டனை கொடுத்து பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் அவளுக்கு அந்த சுபாவம் போகவே இல்லை. ஒரு கெட்ட சுபாவம் அவளுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் அன்பினால தான் நம்ம டீல் பண்ணணும், தண்டனை கொடுக்கறதுனாலையோ கண்டிக்கிறதுனாலையோ யாரும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து அவங்க மறுபடியும் என்னை பார்க்கும்போது, சிஸ்டர் நீங்கள் கொடுத்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுது அப்படின்னா. என்னது, நானே மறந்து போயிருந்தேன், என்ன ஆச்சுன்னு கேட்டால், அன்பினாலே நான் ஜெயிச்சிட்டேன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஆவலாக இருந்தது. அப்படியா, என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு அம்மா மேலே அன்பு இருந்தது, ஆனாலும் ஏதோ சம்ஸ்காரம், அந்த திருடுற சம்ஸ்காரம் அவளுக்கு விடலை அவளை. ஆகையால் அப்படி திருடிட்டு இருந்தா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு பர்த்டே,
அப்போ அந்த அன்பினால் அந்த குழந்தை வந்து அம்மா கிட்ட கேட்டது, அம்மா உன் பர்த்டேக்கு நான் ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் கொடுப்பேன், என்ன உனக்கு ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னு கேட்டதா. அப்போ அந்த அம்மா என்ன கேட்டாங்களா தெரியுமா, நான் கேட்குற ப்ரெசென்ட் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோ நான் கொடுப்பேனே, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வந்து அந்த அம்மா ஒரு ப்ராமிஸ் வேணும் எனக்கு, இனிமே நீ திருட மாட்டே அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தை எதுவுமே சிந்திக்கல, யோசிக்கல, ஒன்றும் பண்ணல. தாய் மேலே இருக்கிற அன்பிற்காக உடனே ஓகேம்மா நான் இனிமே எதுவுமே திருட மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ பனிஷ்மெண்ட்னால திருந்தாத ஒரு குழந்தை, அடிக்கெல்லாம் பயப்படாத ஒரு குழந்தை அன்பிற்கு உடனே கட்டுப்பட்டுடுது இல்லையா. அப்போ அன்பு இருந்ததுன்னா எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து சமாளிக்கலாம். அந்த ஒரு தைரியம், ஒரு கரேஜ் நமக்கு வந்துடும். அந்த அன்பு இல்லை, பொறுமை இல்லைன்னா கவலைப்பட்டுட்டு தான் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கணும். அதனால குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவன், குடும்ப தலைவி அல்லது தாய் தந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு ஷாக் அப்சார்பர் போல இருக்கணும். பிரச்சனைகள் வரும், எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வரும், எல்லாரும் ஏதாவது ஒன்று செய்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் யார் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நமக்குள்ளே எப்போவுமே அந்த ஸ்டெபிலிட்டின்றது இருக்கணும். நம்ம உள்ள மைண்ட் எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம வந்து தாங்கி கொள்ள முடியும். இல்லை நாம் ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் என்ன ஆயிடுதுன்னா எனர்ஜி லெவல் குறைஞ்சிடும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் ஸ்டடீஸில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அந்த குழந்தை வரும்போது அம்மா கிட்ட சொல்லுது, எக்ஸாம் முடிச்சுட்டு வருது, குழந்தை சொல்லுது, அம்மா இன்னைக்கு நான் எக்ஸாம் நல்லாவே பண்ணலை, ஃபைனல் எக்ஸாம்ஸ் நல்லாவே பண்ணல, நான் என்னென்ன படிச்சுட்டு போனேன்னா அந்த கொஸ்டின்ஸே வரல, எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து அந்த குழந்தை சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணால் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? எனக்கு தெரியும், நீ அப்போவே தெரியும், எப்போ பார்த்தாலும் நீ டிவி பார்த்துட்டு இருந்த, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிட்டு இருந்த, எப்போ பார்த்தாலும் வெளியில் இருந்த விளையாடிட்டு இருந்த, எனக்கு அப்போவுமே தெரியும் நீ நல்லா எழுத மாட்டேன் அப்படின்னு திட்டினா அப்போ என்ன பண்ணும் அந்த குழந்தை? இன்னும் டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, சரி பரவாயில்லம்மா, சோஷியல் ஸ்டடீஸ் தானே முடிஞ்சிடுது இல்லையா, நாளைக்கு இருக்குது பாரு சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, இது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது, இப்போ நான் எதுக்காவது ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் கூட உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து ஆறுதல் சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தையும் டிஸ்டர்ப் ஆகாது. இல்லைன்னா நாம டிஸ்டர்ப் ஆகி அந்த குழந்தையை திட்டி அந்த குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ண வச்சிட்டோன்னா நாளைக்கு எழுதுகிற எக்ஸாம் கூட அது ஒழுங்காக எழுதாது. அப்போ என்ன ஆகிடும்? அதுலேயும் மார்க் வந்து குறைஞ்சிடும் இல்லையா. அதனால நாம் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்க பழகணும். அப்போ புரிஞ்சுக்கணும், அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யணும். எப்போவுமே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நல்ல டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க தானே வழிகாட்டிங்க. அப்போ ஒரு நல்ல கைடாக தான் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஆனால் குட் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா பேரண்ட்ஸு, ஆனால் ராங் டைமில் கொடுக்குறாங்களா? அப்போ அந்த ராங் டைமில் கொடுக்கறதுனால நீங்கள் கொடுக்குற அந்த அட்வைஸ் எல்லாம் மண்டையில் போகவே போகாது. அதனால் நம்ம எப்போ அந்த சஜஷன்ஸ் கொடுக்கணும், எப்போ அட்வைஸ் பண்ணணும், எப்போ டைரக்ஷன்ஸ் கொடுக்கணுன்றது கூட இருக்கு இல்லையா. அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து டைரக்ட் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, ஆனால் நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு செய்யணும். அதை செய்யலைன்னா அப்புறம் அவங்க எப்படி வந்து நல்ல வழியில் போவாங்க? நாம தான் அவங்களுக்கு வந்து வழி காட்டணும். அதனால் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா அவங்கள கைட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க கூட வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்கிறது கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம மேலே மதிப்பு கூட அவங்களுக்கு அதிகமாகும். இல்லை நாம் இங்கே சில நேரத்தில் ஒரு கெரியர் விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த கெரியருக்காக அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியர் தான் ஆகணும் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இப்போ இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்குது, யார் ஜெயிப்பாங்க, அப்பா ஜெயிப்பாங்களா அம்மா ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்குது. இப்போ நாம் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறோம், இது நம்ம சிந்திக்கவே இல்லை. அப்போ அந்த குழந்தை என்ன கற்றுக்குது? நான் அக்செப்டன்ஸ்.
நாம் கூட இது போல் என்ன பண்ணணும், அப்போஸ் பண்ணணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே சப்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து பர்சனாலிட்டி பதிவாயிட்டு இருக்குது. நாளைக்கு அந்த குழந்தை முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த குழந்தை என்ன செய்யும், நீங்கள் ரியாக்ட் பண்ண மாதிரியே அந்த குழந்தையும் ரியாக்ட் பண்ணது இல்லையா. அதனால இந்த காலத்துலலாம் குழந்தைகளுக்கு வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ நம்மளை பார்த்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க. அதுலேயும் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது வேல்யூஸ் cannot be taught, வேல்யூஸ் ஆர் கேன் பி காட் அப்படின்வாங்க. அவன் நம்மளை பார்த்து அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்களே தவிர நம்ம எதுவும் டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அந்த கெரியர் விஷயத்தில் கூட நம்ம வந்து இதுதான் நீ படிக்கணும் அல்லது இந்த கோர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம மறந்துட்டோமா, இந்த வாழ்க்கை ஒரு பயணம் தானே. அப்போ பயணத்தில் போயிட்டுருக்குறோம், ஒரு யாத்திரையில் போயிட்டுருக்குறோம், எத்தனையோ பேர் ஏறுவாங்க, ஒன்றா இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி டெஸ்டினி இருக்கு இல்லையா. அதே போல் நாம் வந்து சொல்லணும், இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, புரிய வைக்கணும். அதை புரிய வைக்காம நீங்கள் வந்து மோட்டிவேட் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு என்ன நினைக்கும், இன்றைக்கி என்னவோ உங்களை அப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கும். ஆனால் நாளைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்காக தான் நான் இதை படித்தேன், உங்களுக்காக தான் நான் இதை செய்தேன் அப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து குழந்தை உங்கள் சொல்படி தான் நடக்கணும்னு விரும்புகிறீங்களே தவிர அந்த குழந்தை அந்த கோர்ஸ் படிக்கிறதுல அதுக்கு ஆர்வம் இருக்கா, விருப்பம் இருக்கா, இஷ்டப்படுதா அப்படின்றது சிந்திக்கிறது இல்லை. அதனால நாம் வந்து சொல்லணும், கைட் பண்ணணும், அக்செப்ட் பண்ண வைங்க, உட்கார வச்சு பேசி புரிய வைங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க, இப்போவும் நீங்கள் வந்து விரும்பலைன்னா யூ கேன் கேரி ஆன், நீ என்ன விரும்புறியோ சொல்லு, நான் அதே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுங்க, பிளெஸ் பண்ணுங்க, நல்ல குட் விஷஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னா சில குழந்தைகள் ஏற்றுப்பாங்க, சில குழந்தைகள் அப்போஸ் பண்ணுவாங்க, மாட்டேன், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கோர்ஸ் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் சில குழந்தைகள் அப்போஸ் பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லை. அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் தெரியுமா, உள்ளுக்குள்ளேயே நொந்து போயிட்டு யார்கிட்டையும் பேசாமல் சந்தோஷம் இல்லாமல் ஏதோ கடமைக்கேன்னு சொல்லி படிச்சுட்டு அந்த படிப்புலேயும் அவ்வளோ ஆர்வம் இல்லாமல் இருக்கும். சில குழந்தைகள் பிடிவாதம் அதிகம். அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, எனக்கு பிடிக்காத கோர்ஸ் தானே நீ வந்து ஜாயின் பண்ண வச்ச, நான் வேணும்னே பாரு, நான் படிக்க மாட்டேன், நான் முன்னுக்கு வரமாட்டேன்ற குழந்தைகள் கூட நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த விஷயத்தில் கெரியர் விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் தினமும் மெடிடேஷன் நம்ம கொஞ்சம் செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த மெடிடேஷன் செய்யும்போது இந்த உலகம் என்ன, நாமெல்லாம் யாரு, இந்த உறவுகள் எப்படி உருவாகுது, எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், எத்தனை நாளைக்கு இங்கே பயணத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் புரியும் போது நமக்கு இதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம கடமையை நம்ம செய்தோம், அவங்க எடுத்துக்கலன்னா அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு டிட்டாச்சாக இருந்து நம்ம குழந்தைகளை கைட் பண்ணுறோம். நமக்கு கஷ்டமும் இல்லை, குழந்தைகளுக்கும் கஷ்டம் இல்லை. ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த கொஞ்ச நாட்களாவது சந்தோஷமாக இருக்க வேண்டாமா. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ நம்ம எதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம், எதுக்காக சாப்பிட்டுட்ருக்குறோம், இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா. அதனால் இனிமேல் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது பழகிக்கோங்க, எந்த உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. அன்பின் அடிப்படையில் வாழ்ந்தோம் அப்படின்னா எப்போவுமே அந்த உறவுகள் நல்லா இருக்கும், நாம் கூட மகிழ்ச்சியாக இருப்போம். ஓம் சாந்தி. இப்போ நம்ம சிஸ்டர் சொன்னதுலேருந்து பேரண்ட்ஸ் சில்ட்ரனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் குழந்தைகள் பக்கம் எப்படி இருக்கணும், அவங்க 2 பேருக்கும் இடையிலான உறவு முறை எப்படி நேச்சுரலாக இருக்கணுன்றதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நாம் ராஜயோக தியானம் பயிற்சி செய்த ஒருத்தருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாமா? ஓம் சாந்தி. என் பேர் மணிகண்டன், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு ஏஜ் 14. இந்த தியான பயிற்சியில் நான் 1.5 இயராக வந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த தியான பயிற்சியில் சேர்கிறதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பவர் அதிகமாக இருக்காது, டிக்ரீஸாக தான் இருக்கும். எங்கள் அம்மா எவ்வளவோ டியூஷனும் சேர்த்து பார்த்துட்டாங்க. எவ்வளோ தான் அந்த படிப்பு இருந்தாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சரி எதுலேயுமே அந்த கான்சன்ட்ரேட் பவர் இருக்காது.
அப்புறம் இந்த தியான பயிற்சியை பற்றி என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி போர்டில் போட்டிருக்கு நம்ம போகலான்ட்டு. அவன் சொல்கிறான்னு சொல்லி நானும் போனேன். அங்கே போன ஒரு 7 டேஸ்லேயே எனக்கு அந்த கான்சன்ட்ரேட் பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த கான்சன்ட்ரேட் பவர் வந்ததுமே எனக்கு இதில் வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு நெகட்டிவ் என்னென்னா, அடம் பிடிக்கிற இது எனக்கு ஓவராக இருந்தது. அதாவது இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு 5 ருபீஸ் பென் வாங்கி தராங்கன்னா எனக்கு அந்த 20 ருபீஸ் பென் தான் வேணும், இல்லைன்னா என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து ஒரு சின்ன விஷயம் எது கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அந்த பாசிட்டிவ் எனக்கு இருக்குது. அப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு யாரை பார்த்தாலும் அந்த நெகட்டிவ் பார்க்குற இதுவாக இருந்தது. அதாவது ஒருத்தவங்களோட நெகட்டிவ், அவங்களோட இப்போ கை கால் யாருக்காவது உடஞ்சிருக்குன்னா அதை பார்த்து இந்த கேலி பண்ணுறது, அது மாதிரிலாம் இருந்தது. இந்த தியான பயிற்சியில் வந்ததுலேருந்து அவங்களோட பாசிட்டிவ் மட்டும் பார்க்குற ஒரு நல்ல இது வந்திருக்கு எனக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைய மாதிரி இந்த இளமை வயசில் நான் மாறி இருக்கேன். என்னைய மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் சேர்த்து நீங்களும் பயன்பெறலாம். ஓம் சாந்தி. இது தியான நேரம். நாம் எல்லாரும் இப்போ தியானம் செய்யலாமா? ஓம் சாந்தி. நான் இப்பொழுது அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். என்னை சுற்றி அமைதி சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது நான் என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். என்னுடைய சுவாசம் மெதுவாகவும் சீராகவும் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் என் மனம் அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதியான சூழ்நிலையில் நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. நான் ஜோதி வடிவமான ஆத்மா. அழியக்கூடிய உடல் நான் இல்லை. நான் ஒரு அழியாத ஆத்மா. நான் ஆத்மா இந்த உடலில் இரு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆத்மா உணர்வில் இருக்கும் பொழுது ஆழ்ந்த அமைதியை நான் அனுபவம் செய்ய முடிகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த முறை வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. வாழ்வில் வசந்தம், நம் வாழ்வில் வசந்தம், நிலையான மனதுக்கு தியானம் தரும் வசந்தம்.